வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்ட் பிரைம் டைம் சன்ரைஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். நீங்கள் இணைந்து கொள்வது பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்திகளுடன். இன்று செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதி வியாழக்கிழமை. மலர்ந்திருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் மகிழ்ச்சி பொங்கும் நாளாக அமைய வேண்டும் என்று நியூஸ் ஃபர்ஸ்டின் சார்பாக எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 69வது பொதுசபை கூட்டத்தில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரை. தடைப்பட்டிருந்த வடக்குக்கான ரயில் போக்குவரத்து வழமைக்கு. தேசிய அடையாள அட்டை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு விசேட தொலைபேசி இலக்கங்கள். ஜிஹாத் ஆயுததாரிகளின் ஆட்சேர்ப்பு நடவடிக்கையை தடுக்கும் வகையில் ஐநா பாதுகாப்பு சபையில் பேரவையில் தீர்மானம். காலை நேர பிரதான செய்திகளில் முதலில் எமது அவதானம் உள்நாட்டு செய்திகளுக்கு. மகவர் ரயில் நிலையத்திற்கு அருகில் ரயில் தடம் புரண்டதால் தடைப்பட்டிருந்த வடக்கு மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து வழமைக்கு திரும்பியுள்ளது. நேற்றிரவு 10:45 மணியளவில் குறித்த மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்து வழமைக்கு நிலைக்கு கொண்டுவரப்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டது. வவுனியாவிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த ரயில் மகவேறு பகுதியில் நேற்று பிற்பகல் 3:15 மணியளவில் தடம் புரண்டதால் வடக்கு மார்க்கத்திலான ரயில் போக்குவரத்தில் தடை ஏற்பட்டது. இதன் காரணமாக தண்டவாளத்தில் சுமார் 100 மீட்டர் பகுதிக்கு சேதம் ஏற்பட்டதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. மாத்தறை கொட்டாவை அதிவேக மார்க்கத்தில் 28 மார்க்க அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மார்க்க அனுமதி பத்திரங்களை விநியோகிப்பது தொடர்பில் அமைச்சரவையில் அங்கீகரிக்கப்பட்ட வழிமுறைகளின் பிரகாரம் அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கேள்வி பத்திரம் கோரப்பட்டுள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் ரேணுகா பெரேரா தெரிவித்தார். இதன் பிரகாரம் எதிர்வரும் 29ஆம் தேதி நடைபெறவுள்ள நேர்முக பரீட்சையின் பிரகாரம் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். எதிர்வரும் 6ஆம் தேதி இந்த அனுமதி பத்திரங்களை விநியோகிக்க முடியும் என எதிர்பார்ப்பதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் ரேணுகா பெரேரா சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய அடையாள அட்டையை விநியோகிப்பதில் தாமதம் அடைந்துள்ள விண்ணப்பங்களை தொடர்பிலான தகவல்களை அறிந்து கொள்வதற்கு விசேட தொலைபேசி மற்றும் ஃபேக்ஸ் இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கமைய 011255551616 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கும் 0112506458 மற்றும் 0112593634 என்ற ஃபேக்ஸ் இலக்கத்திற்கும் தொடர்பு கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அடையாள அட்டைகளை விநியோகிப்பதில் தாமதம் ஏற்படுவதாக முன்வைக்கப்பட்டுள்ள முறைப்பாடுகளை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக ஆட்பதிவு திணைக்களத்தின் ஆணையாளர் RMS சரத்குமார குறிப்பிட்டார். இந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்வதன் மூலம் விண்ணப்பங்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். சட்டவிரோதமாக 2 கிலோகிராம் தங்கத்தை இலங்கைக்கு கொண்டு வந்த மூவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்கம் 2 கோடி ரூபாவுக்கும் அதிக பெறுமதியுடையது என சுங்க ஊடக பேச்சாளர் லெஸ்லி காமினி தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடம் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டார். மனித உரிமைகளை அடிப்படையாக கொண்டு சில தரப்பினர் நாட்டிற்கு தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் 69வது பொதுசபை கூட்டத்தொடரில் உரையாற்றும் போது ஜனாதிபதி இதனை தெரிவித்ததாக ஜனாதிபதியின் பேச்சாளர் மோகன் சமநாயக்க குறிப்பிட்டார். பொதுசபை கூட்டத்தில் இன்று அதிகாலை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உரையாற்றியிருந்தார். யுத்தத்துக்கு பின்னர் இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றத்தை புரிந்து கொள்ளாது அவர்கள் தேவையற்ற அழுத்தங்களை பிரயோகிப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த செயற்பாடு நாட்டின் முன்னேற்றத்துக்கு தடையாக அமைந்துள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு பேரவையின் கட்டமைப்பு சர்வதேச நாடுகளுக்கு பொருந்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
சுற்றுலா விசாவில் சென்று துபாயில் தங்கியிருந்த இலங்கை பெண் ஒருவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். குருநாகல் பகுதியைச் சேர்ந்த 18 வயதான யுவதியே இவ்வாறு துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் பிரதி பொது முகாமையாளர் மங்கள ரந்தனியே குறிப்பிட்டார். துபாய்க்கு அழைத்த நபரினால் அவர் துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டதாக அவர் தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட யுவதி நேற்று நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டதாக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டது. இந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் மங்கள ரந்தனியே கூறினார். வெளிநாடுகளுக்கு தொழில் நிமித்தம் செல்லும் போது அவதானத்துடன் செயற்படுமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்ற போதிலும் அதனை கருத்தில் கொள்ளாது சிலர் செயற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இன்றைய காலநிலை தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரி முகமது சாலிகுடன் நாம் நேரடியாக தொடர்பு ஏற்படுத்துகின்றோம். வணக்கம். வணக்கம் டில்சாத். நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழை விருத்தியடையும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுவது பொருத்தமானதாகும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு காலி ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காலி தொடக்கம் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்திவில் வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டராக அதிகரித்து வீச காணப்படும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாகவும் காணப்படும். நன்றி அந்த வானிலை தொடர்பான தகவல்களுக்கு. சாம்பியன்ஸ் லீக் 2020 தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி தகுதி பெற்றுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பெர்த் ஸ்காச்சர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 3 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றதனை அடுத்து நைட் ரைடர்ஸ் அணி இந்த வாய்ப்பை பெற்றுக் கொண்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற பெர்த் ஸ்காச்சர்ஸ் அணி முதலில் துடுப்படுத்தாட தீர்மானித்தது. இதன் அடிப்படையில் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட் இழப்பிற்கு 151 ஓட்டங்களை நைட் ரைடர்ஸ் பெற்றுக் கொண்டது. துடுப்பாட்டத்தில் ஆடம் வாக்கர்ஸ் 71 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். பதிலுக்கு துடுப்படுத்தாடிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி 19.4 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது. துடுப்பாட்டத்தில் சூரியகுமார் 19 பந்துகளுக்கு 49 ஓட்டங்களை பெற்றார். இதன் அடிப்படையில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ஏ பிரிவின் தாம் பங்கு பற்றிய 3 போட்டிகளிலும் வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் பிரைம் டைம் சன்ரைஸ் காலை நேர பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.